அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணியனின் நண்பன். எல்லாம் மயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் இயந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். ஸோ எல்லாமே இன்றைக்கி எந்திரமயமாகிட்டு வர்ற காலம்தான். மனிதர்கள் நம்ம செய்கிற வேலைகளை ஈஸியாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எந்திரங்களை வச்சு அதை செஞ்சிட்ருக்கோம். அதுக்காண்டி நிறைய இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் இன்றைக்கி செய்ய முடியாத பணிகளை கூட எந்திரங்கள் ஈஸியாக செய்யுது. வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம், மருத்துவமனையாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே எந்திரங்கள் தான் இன்றைக்கி பணியாற்றுது. கணக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கற்றுத்தரக்கு எந்திரங்களை யூஸ் பண்ணுறோம், வேலை செய்கிறக்காண்டி யூஸ் பண்ணுறோம், விளையாடுறக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னு எங்கெங்கும் இன்றைக்கி எந்திரங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு கணியனின் நண்பன் பாடத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு கொடுத்துட்டாங்க. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழுத்தினான். யாரெங்கே? வீட்டிற்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல இல்லையே, சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கனியா, ஏன் அங்கே நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். அதான் என்ன நடக்குது? கணியன் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு காலிங் பெல் அடித்தா யார் வீட்டை திறக்காங்க? ஒரு ரோபோட்டு திறக்குது. திறந்தோடனே அவனுக்கு பயமாக இருக்குது. வா வா, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ளே வந்த கணியன், அம்மா யார் இது என கேட்டான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர் தான் என்றார் அம்மா. இது என்னோடு பேசியதே என்று கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளையும் முடிக்க உதவும், அப்பாவினுடைய கணக்கு வழக்குகளை முடித்து தரும் என்றார் அம்மா. ஸோ இது என்னது அப்படின்னோடனே, இதான் ரோபோட்டு, எந்திர மனிதன், உள்ளவா, அப்பா தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ இது என்னோட பேசிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் தயக்கத்தோடு சொல்கிறான். உடனே இது எல்லா வேலையுமே செய்யும், எனக்கும் ஹெல்ப் பண்ணும், உனக்கும் ஹெல்ப் பண்ணும், வீட்டு வேலையும் முடிச்சு தரும் அப்படின்னு அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படியா, இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான். பேசு, பயப்படாமல் பேசு என்றார் அம்மா. இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ என கேட்டான் கணியன். நான் ஒரு எந்திர மனிதன், என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என ரோபோ கூறியது. தொடர்ந்து பேசியது. அதாவது என்ன சொல்கிறான், அப்படியா, நானும் பேசி பார்க்கட்டுமான்னு சொல்லி பேசுகிறான். எந்திர மனிதன் வா அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க. உடனே நீ யார் அப்படின்னு கணியன் கேட்குறான். அதுக்கு அந்த ரோபோ சொல்லுது, என்னை எந்திர மனிதன்னு சொல்லுவாங்க, ரோபோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லா வேலையும் செய்வான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ எப்படி அது உன்னால் முடியுது அப்படின்னு கேட்குறக்க சொல்லுது, நீ என்னோடய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுது. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் கபக் என்ற செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் 1920 நாடகம் ஒன்றை எழுதினார். ஸோ அவர் பேர் என்னது? காரல் கபக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யார்? செக்கு நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் 1920 நாடகம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் தான் முதல்ல ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். அவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை பற்றி கற்பனை மனுஷங்க கிட்டே இருந்துச்சு. காரல் கபக் அப்படிங்கிற செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஒருத்தர் 1920 ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினார். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது பொருள். ஸோ 1920 தான் அந்த நாடகம் எழுதுகிறாங்க. யார்? செக் நாட்டை சேர்ந்த காரல் கபக் அப்படிங்கிறவங்க. ஸோ செக் அப்படிங்கிற நாடு 2 லெட்டர் தானே. ஸோ 1920 இந்த நாடகம் எழுதுகிறாங்க.
ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி அந்த நாடகத்தில் காட்சிகள் அமைந்திருந்தன. இவ்வாறு ரோபோ எனும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையினை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். ஃபஸ்ட்டு வந்து மனுஷனுடைய வேலையை வந்து ஈஸியாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மெஷின்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை? மனிதனுடைய ஆற்றல் வந்து தேவைப்பட்டது. இந்த குறையினை போக்க மனிதன் கண்டுபிடித்தவை தான் எனது தானியங்கிகள். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கி செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்காம். ஸோ அதுக்கு வந்து தானியங்கி அப்படின்னா என்னென்னா, நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான ரிப்பீட்டட் ஒர்க்ஸை வந்து செய்யணும், மனுஷனை விட வேகமாக செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி தான் என்னது தானியங்கி மிஷின்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது ஒன்றுலையும் ஒரு கம்ப்யூட்ரு வந்து ஜாயிண்டாக இருக்கும். அந்த கம்ப்யூட்ரு வந்து அந்த மிஷினோட ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வி கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா தானியங்கிகள் வந்து எல்லா தொழில் நிறுவனங்கள்லையுமே பயன்படுத்தப்பட்டு வருது. அது பயன்படுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான சென்சார்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதில் இருக்குது. இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. ஸோ வந்து தானியங்கிகள் வந்து நிறைய தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி எந்திர கை இருக்கலாம், நகரும் கால் இருக்கலாம், அந்த சூழ்நிலையை இயக்கிறக்கான, உணர்றக்கான சென்சார்ஸ் வந்து அதில் ஆட் ஆன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன். வா, உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்கத் தொடங்கியது. கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. நான் அதை பார்க்கணுமே அப்படின்னு கேட்காம். ஸோ கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணி பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தானியங்கி அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. ஸோ மனித முயற்சிகளுக்கு மாற்றா தானே இயங்கக்கூடிய இயந்திரம் தான் என்னது, தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்களை வந்து என்ன பண்ணும், நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் அளிக்கிறது. இப்போ கணினி திரையில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார்க்கணியா என்றது எந்திர மனிதன். ஸோ தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற தானியங்கியை காமிக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுது. உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார்க்கணியா என்றது எந்திர மனிதன். இந்த காட்சியை பாரு அப்படின்னு சொல்லுது. இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான். ஸோ இதை கீழே இருக்க மிஷினை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், இதை பார்க்குறக்கு நோய்க்கு வந்து மருத்துவம் செய்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆம் கனியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன, மருத்துவம் பார்க்கவும் பயன்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. ஸோ வந்து இது உண்மையிலே என்ன பண்ணுது, மருத்துவத்துறையில் நோயோட அறிகுறிகளை கண்டுபிடிக்க தான் உதவுது, மருத்துவம் பார்க்கவும் இது பயன்படுது, சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய ரோபோக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, அடுத்து என கேட்டான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. இவ்விடங்களுக்கு சென்ற ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன.
ஸோ மற்ற கோள்களுக்கு போய் ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் கூட இந்த தானியங்கிகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காம். உலகத்தில் மனுஷன் போக முடியாத இடம் இருக்கும் இல்லையா, பெருங்கடலோட அடி ஆழம், வெப்பநிலை, உரைநிலைக்கும் கீழே இருக்கிற பகுதியிலலாம் மனுஷங்க போனால் செட் ஆகாது. துருவப்பகுதி அந்த மாதிரி இடங்களுக்கு என்ன பண்ணுது, ஆய்வு நடத்துறதுக்கு இந்த மாதிரி ரோபோக்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான். இதை பார்க்குறக்கு ஒன்றை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கான். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களை என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். ஸோ என்னது இது உன்னை மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கேட்காம். அதுக்கு அது என்ன சொல்லுது, தன்னுடைய வேலைகளை எளிமையாக செய்கிறதுக்கு தானியங்கிகளை மனுஷன் உருவாக்குனான். அப்புறம்தான் அது வந்து சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணாங்க, நுண்ணறிவையும் சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ எந்திர மனிதர்கள் அப்படிங்கிற அந்த ரோபோட் வந்து அதுக்கப்புறம் தான் உருவானாங்க. மனுஷங்களை மாதிரியே அவங்களுக்கு வந்து தலை, உடல், கை, கால் எல்லாமே இருக்கும். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் வந்து என்ன இருக்காது, செயற்கை நுண்ணறிவு இருக்காது. ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இப்படி போகணுமா அப்படி போகணுமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்காது. ஸோ இப்போ கேட்க அந்த பையன், செயற்கை நுண்ணறிவா? அப்படி என்றால் மனிதர்களாகி நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படி யோசித்து செயல்படுறீங்களோ அதே மாதிரி எங்களுக்குள்ள கொஞ்சம் கட்டளைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தே வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. ஸோ என்ன சொல்லுது, நுண்ணறிவோட பலனை வந்து அது வந்து சொல்லுது. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு. அந்த போட்டியில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, உலக சதுரங்க வெற்றியாளராக இருக்கிற கேரி கேஸ்ப்ரோவ் அப்படிங்கிறவங்களும் அவங்க கூடயே ஒரு மீத்திறன் கணினி IBM அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்றும் இதில் வந்து கலந்துக்கிட்டுச்சு. ஆனால் அதில் யார் ஜெயிச்சா தெரியுமா? டீப் ப்ளூ தான் என்ன பண்ணுச்சு, வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி பெற்றது, வெற்றி வாகை சூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ என்னால் நம்ப முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ, விளையாடுவேனே. என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? ஸோ உன்னால் சதுரங்கம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்கான். விளையாடுவேனே அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது, ரோபோட் சொல்லுது. ப்ளஸ் அவங்க மாதிரி இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுது. எந்திர மனிதர்கள் வந்து உணவகங்களில் வேலை பார்க்காங்க, பொது இடங்களில் வழிகாட்டுகிறாங்க, வெடிகுண்டுகளை செயலிழக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இன்னும் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்திலே முதல் முறையாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுது. ஸோ உலகத்திலே முதல் முறையாக சவுதி அரேபியாவில் தான் ஒரு ரோபோட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது குடியுரிமையே கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோவோட பேர் தான் என்னது, சோஃபியா அப்படிங்கிற ரோபோவோட பேர் சோஃபியா, அந்த ரோபோவின் பெயர். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து சோஃபியாவை என்ன சொல்லுது, புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லுது. அந்த பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. ஸோ உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபை வந்து பட்டம் வழங்குது அப்படின்னா அது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படியும் நடக்குமா என்ன? இனிவரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசைத்தது. எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன். ஸோ இப்போ இந்த ரோபோ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரோபோட்டோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ புக் பேக் கொஷினை பார்த்துட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது. ஸோ நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன சொல்லியிருக்காங்க? நுண்ணறிவு தான் நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த, நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம், அதான் என்னது? அவ்வுருவம். ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ நுட்பமாக சிந்தித்து செயல்படுவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படிங்கிறக்கு ஆப்போசிட் கேட்டிருக்கனால போக்குதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் போக்குதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் போக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஸோ நீக்குதல்னா போக்குதல் தான் மீனிங் இல்லையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீக்குதல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதே மிஸ்டேக்கை தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் பண்ணுறோம். நீக்குதல் அப்படின்னா மீனிங் தான் போக்குதல். ஸோ அதில் எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுன்னா என்னது? ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் எளிது அரிது. எளிது வரிது. எளிது ஈஸி, அரிது கஷ்டம். ஸோ அரிது தான் அதுக்கு ஆப்போசிட். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திர மனிதன், அப்படி இல்லைனா தானியங்கிகள்னு சொல்லலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்ன நாடு? சவுதி அரேபியா. ஸோ இந்த லெசனை ஃபுல்லாக நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணிடலாம். கணியனின் நண்பன் எல்லாமே இப்போ என்ன ஆகிட்டுருக்கு? எந்திரமயமாகிட்டு வருது. ஸோ மனிதர்கள் அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே எந்திரங்களை வச்சு தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு கதையை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ காரல் கபக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதியிருக்காரு. ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அதில் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பொருள் அப்படின்னா, ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் அதில் பொருள். அதில் ரோபோக்கள் தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சீனை அவருடைய நாடகத்தில் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு வருது. ஸோ தானியங்கிகளுக்கும் ரோபோக்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவங்களோட அந்த நுண்ணறிவு தான் டிஃப்ரெண்ட்ஸ். ஆயிரத்தி 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயிச்ச கம்ப்யூட்டர் பேர் என்னதுன்னா டீப் ப்ளூ அப்படிங்கிறது தான். ஸோ சதுரங்கம் விளையாடும், உணவகங்களில் உணவு பரிமாறும், பொது இடங்களில் வழிகாட்டும், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும். சவுதி அரேபியா தான் ரோபோக்கு முதல்ல குடியுரிமை வழங்கியிருக்கு. சோஃபியா அப்படிங்கிற ரோபோ தான்
குடியுரிமை பெற்ற ரோபோ. மேலும் ஐக்கிய நாடுகளின் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து சோஃபியாவுக்கு கொடுத்துருக்கு. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து புக் பேக் கொஷின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் எனும் சொல்லின் பொருள் சொல்லின் பொருள் தான் போக்குதல். ஸோ அதோட எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது அப்படிங்கிற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிதுன்னா என்னது? ரொம்ப ஈஸி அப்படின்னு அர்த்தம். எளிது ஆப்போசிட் வந்து அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு நுண்ணறிவு. உலக சதுரங்க வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.